ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். போன வீடியோஸோட கண்டினியூஸ் தான் நம்ம இப்போ காமர்ஸில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோஸோட இந்த இதில் வந்து நமக்கு இந்த லெசன் முடிஞ்சிடும், நெக்ஸ்ட்டு சாப்டர் ஆரம்பிச்சிருவோம். ஓகேயா? அதாவது மேனேஜ்மெண்ட் பை எக்ஸெப்ஷன் அதோட மீனிங்ஸ் பார்த்தோம் போன வீடியோஸில். அதே சமயம் மேனேஜ்மெண்ட் பை எக்ஸெப்ஷனுடைய ப்ராசஸ் பார்த்தோம், செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அதனுடைய நன்மைகள், அட்வான்டேஜஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பை எக்ஸெப்ஷன் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் பை எக்ஸெப்ஷனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்க போகிறோம். ஓகேயா? The main disadvantages of MBE is only managers have the power over really important decisions which can be demotivating for employees at a lower level. அதாவது வந்து இந்த மேனேஜ்மெண்ட் பை எக்ஸெப்ஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கிய குறைபாடு என்னவென்றால், உண்மையில் வந்து மேனேஜர் மட்டுமே வந்து மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கும் அந்த பவர் வந்து கொண்டுள்ள அவர் தான் இருக்குது இல்லையா? இது வந்து இந்த லோவர் ஸ்டேஜில் உள்ள எம்ப்ளாயீஸ் இருக்காங்க இல்லையா, கீழ்நிலை லோவர் லெவல் எம்ப்ளாயீஸ், அவங்க அந்த எம்ப்ளாயீஸுக்கான உற்சாகத்தை குறைக்க செய்கிறது. எல்லாமே மேனேஜர்கிட்ட பவர்ஃபுல்லாக இருக்கனால அப்போ வந்து இந்த கீழே இருக்க எம்ப்ளாயீஸ்க்கு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத மாதிரி ஒரு ஃபீலிங்கில் அவங்களுக்கு அந்த உற்சாகம் என்பது குறையச் செய்கிறது அப்படிங்கிறது. அதான் வந்து டீமோட்டிவேட்டிங் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா த ஃபர்தர் மோர் இட் டேக்ஸ் டைம் டு பாஸ் த இஷ்யூஸ் டு மேனேஜிங் எம்ப்ளாயீஸ் who deviate from the normal procedures because of complaints. Failures are considered difficult to manage and typically find themselves with limited job duties and ultimately terminated. அதாவது வந்து இதில் மேலும் வந்து சில பிரச்சனைகளை வந்து மேலாளர்களுக்கு தெரிவிக்க ஒரு டைமிங் கால நேரம் எடுத்துக்கொள்கிறது. ஓகே, சில பிரச்சனைகளை வந்து மேலாளர்களுக்கு தெரிவிக்க கொஞ்சம் டைம் ஆகுது. இயல்பான அந்த நடைமுறைகளில் இருந்து விலகிச் செல்லக்கூடிய நிலை ஊழியர்களுக்கு அந்த ஊழியர்களை வந்து நிர்வகிப்பது கடினமாக இருக்கும். ஓகே, ஏனென்றால் வந்து இந்த சிக்கல்களை கருத்தில் கொண்டு தான் அந்த மேனேஜ்மெண்ட் நிர்வாகம் இருக்குல்லையே, அந்த நிர்வாகத்தோடு வழக்கமாக உள்ள அந்த வரையறுக்கப்பட்ட அந்த ஒர்க் இருக்குல்லையே, அந்த வேலைகள் கடமைகள் அதெல்லாம் வந்து கடமைகளுடன் அந்த தோல்வியின் வந்து புகாருக்கும் காரணமானவர்களாக கண்டறிந்து அந்த தோல்விக்கான காரணமானவர்களையும் கண்டறிந்து இறுதியாக அவங்க என்ன செய்யலாம், வேலை நீக்கம் செய்கிறது. அப்போ வேலையை விட்டு நிறுத்தி வைக்கிறது. ஓகேயா? இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக சொல்லப்படுகிறது. ஓகேயா? வேலையை வந்து நிறுத்தி வைக்க மாதிரி இருக்கும். அவங்கள விட்டு வேலையை விட்டு நீக்கிறதுனால அப்போ அந்த ஆர்கனைசேஷனுடைய வேலை அப்படிங்கிறது நிறுத்தி வைக்கப்படுகிறது இல்லையா? அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக சொல்லப்படுகிறது. ஓகேயா? இப்போ நெக்ஸ்ட்டு சாப்டர் காமர்ஸில் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதாவது யூனிட் செகண்டில் ஃபோர்த்து சாப்டர், யூனிட் செகண்ட் ஃபைனான்சியல் மார்க்கெட்டில் ஃபோர்த்து சாப்டர் இன்ட்ரொடக்ஷன் டு ஃபைனான்சியல் மார்க்கெட்ஸ். ஓகேயா? இன்ட்ரொடக்ஷன் டு ஃபைனான்சியல் மார்க்கெட்ஸ் அதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அந்த ஃபோர்த்து சாப்டர். அதாவது வந்து ஃபைனான்சியல் மார்க்கெட் அப்படின்னா நிதிச்சந்தை அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? இன்ட்ரொடக்ஷன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, அறிமுகம். அதாவது ஃபைனான்சியல் மார்க்கெட்ஸை பற்றி அறிமுகம் பார்க்க போகிறோம் இதில். ஓகேயா? இதுதான் இந்த லெசனோட ஹெட்டிங். இதனுடைய லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் பார்ப்போம். ஓகேயா? லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறதுல என்னென்னு பார்த்தீங்கன்னா மீனிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் ஃபைனான்சியல் மார்க்கெட். அதாவது இந்த ஃபைனான்சியல் மார்க்கெட்டோடைய மீனிங்ஸ் பார்க்க போகிறோம், டெஃபினேஷன்ஸ் அதை தெரிஞ்சு கொள்ள போயிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்கோப் ஆஃப் இந்தியன் ஃபைனான்சியல் மார்க்கெட். ஸ்கோப் ஆஃப் இந்தியன் ஃபைனான்சியல் மார்க்கெட்னால் இந்த ஃபைனான்சியல் மார்க்கெட் வகைகளை பற்றி நாம் வந்து என்ன செய்ய முடியும், அறிய முடியும் அப்படின்னு போட்டிருக்கு. அப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஃபைனான்சியல் மார்க்கெட், அந்த ஃபைனான்சியல் மார்க்கெட்டினுடைய வகைகள். ஓகே, அந்த ஸ்கோப்புங்கிறது அதனுடைய ஃபைனான்சியல் மார்க்கெட்டினுடைய ஸ்கோப் அப்படிங்கிறது அதனுடைய என்ன, அது எதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது. டைப்புங்கிறது அதனுடைய வகைகள். ரோல் ஆஃப் ஃபைனான்சியல் மார்க்கெட் அப்படிங்கிறது அதனுடைய செயல்பாடுகள். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபைனான்சியல் மார்க்கெட் அப்படிங்கிறது ஃபைனான்சியல் மார்க்கெட்டுடைய பணிகள். நியூ இஷ்யூ மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட், அதாவது புதிய வெளியீடு மார்க்கெட் மற்றும் இரண்டாம் நிலை அதாவது செகண்டரி மார்க்கெட், இதுக்கு இடையிலான வேறுபாடுகள். இதெல்லாம் நம்ம இந்த லெசனில் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். ஓகேயா? இதெல்லாமே இப்போ இந்த லெசனில் நம்ம லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ், அதாவது அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த லெசனை நம்ம லேர்ன் பண்ணுறோம். ஓகேயா? நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன ஹெட்டிங்ஸ் பார்க்க போகிறோம்னா மீனிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் ஃபைனான்சியல் மார்க்கெட், ஸ்கோப் ஆஃப் இந்தியன் ஃபைனான்சியல் மார்க்கெட், டைப்ஸ் ஆஃப் ஃபைனான்சியல் மார்க்கெட்ஸ், ரோல் ஆஃப் ஃபைனான்சியல் மார்க்கெட், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபைனான்சியல் மார்க்கெட்ஸ், நியூ இஷ்யூ மார்க்கெட்ஸ், வைஸ் செகண்டரி மார்க்கெட்ஸ். இது எல்லாமே இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிற ஹெட்டிங்ஸ். ஓகேயா? நெக்ஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன். அதாவது பிஸ்னஸ் ஃபார்ம்ஸ் நீட் லார்ஜ் ஃபண்ட் to
undertake a desired project. Accumulations of these funds may be beyond their capacity in a reasonable period of time. Governments need fund to provide good and service to the people. Financial market facilitates business firms as well as the government to raise the needed fund for issuing and selling different instruments. பெரிய பெரிய நிறுவனங்கள் இல்லையா, பிஸ்னஸ் ஃபார்ம்ஸ் அண்டு அவர்களுக்கு பெரிய அளவில் என்ன வேண்டும், இது ஃபண்டு வேண்டும் இல்லையா. அந்த மாதிரி ஃபண்டு வேண்டுங்கிறப்போ அது என்ன செய்யணும்னா அதனுடைய அந்த ஃபண்டுக்காக அதனுடைய அந்த டைமிங் காலம் கவர்மெண்ட் அதனால் கவர்மெண்ட் என்னென்னா நீடு ஃபண்டு டு ப்ரொவைட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டு த பீப்புள். அதை கவர்மெண்ட் அவங்களுக்கு தேவையான அந்த ஃபண்டு கொடுக்குறப்போ அது குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பண்டங்கள் மற்றும் பணிகள் கொடுக்கப்படுது. ஃபைனான்ஸ் மார்க்கெட் ஃபெசிலிட்டேட் பிஸ்னஸ் பாம் as well as the government to raise the needed funds by issuing and selling different instruments. Financial market also helps investors to facilitate them to invest surplus fund and earn to return. With the help of financial market, all kinds of business, government and financial institutions can be financial assistance in terms of both short-term financial and long-term financial. அதாவது ஃபைனான்சியல் மார்க்கெட் அப்படிங்கிறது நிதி சந்தை அப்படின்னு அர்த்தம். அதாவது எல்லாத்துக்கும், அதாவது பெரிய பெரிய பிஸ்னஸ்ஸு இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுனா அதற்கான ஒரு கருவியாக அதாவது இந்த சொத்துக்கள் பத்திரங்கள் இதெல்லாம் இந்த ஃபைனான்சியல் மார்க்கெட்ஸில் விற்கக்கூடிய பொருள்கள், அதாவது தான் அந்த செக்யூரிட்டிஸ் ஷேரு அப்புறம் சொத்துக்கள் இதெல்லாம் இது பண்ணக்கூடிய இடத்துக்கு பேர் தான் என்னது ஃபைனான்சியல் மார்க்கெட் அப்படின்னு பேர். ஓகேயா, ஒரு சார்ட் கொடுத்துருக்கு இந்தியன் ஃபைனான்சியல் சிஸ்டம், அதை பற்றியே ஒரு சார்ட்டு. இந்தியன் ஃபைனான்சியல் சிஸ்டத்தினுடைய சார்ட் பார்த்திங்கன்னா ஆர்கனைஸ்டு அன்ஆர்கனைஸ்டு, அதாவது இந்த இந்திய நிதி முறை அப்படிங்கிறது 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று ஆர்கனைஸ்டு, another one is unorganized. அதாவது ஆர்கனைஸ்ட் அப்படிங்கிறது அமைப்பு நிறுவனங்கள் அப்படின்னு அர்த்தம். அன்ஆர்கனைஸ்டு நிறுவனம்னா அமைப்பு சாராத நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லலாம். இதில் ஆர்கனைஸ்டு நிறுவனங்களில் பார்த்திங்கன்னா ரெகுலேட்டர்ஸ், அதாவது ஒழுங்காற்று நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு ஒழுக்க ப்ரொசீஜர்ஸோடு நடைபெறக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிதி நிறுவனங்கள், நெக்ஸ்ட்டு ஃபைனான்சியல் மார்க்கெட்ஸ் நிதி சந்தை, நெக்ஸ்ட்டு ஃபைனான்சியல் சர்வீசஸ் அதாவது நிதிசார் சேவைகள், அதாவது சர்வீசஸ். ஓகேயா, இது எல்லாமே ஆர்கனைஸ்டு சிஸ்டம்ஸ், அதாவது ஆர்கனைஸ்டு ஃபைனான்சியல் சிஸ்டம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்ஆர்கனைஸ்டு அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா மணி லீடர்ஸ் அப்படின்னா கடன் வழங்குபவர்கள். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இண்டோஜீனியஸ் பேங்கர்ஸ் அப்படின்னா நாட்டுப்புற வங்கிகள்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இண்டோஜீனியஸ் பேங்கர்ஸ். அதாவது இப்போ இது இந்தியன் ஃபைனான்சியல் சிஸ்டம் 2 வகை, அதில் ஆர்கனைஸ்டு ஒன்று அன்ஆர்கனைஸ்டு ஒன்று. இந்த ஆர்கனைஸ்டில் தான் ரெகுலேட்டர்ஸ், ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஃபைனான்சியல் மார்க்கெட்ஸ், ஃபைனான்சியல் சர்வீஸ். அன்ஆர்கனைஸ்டுங்கிறது மணி லீடர்ஸ், இண்டோஜீனியஸ் பேங்கர்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம மீனிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் ஃபைனான்சியல் மார்க்கெட், அதாவது ஃபைனான்சியல் மார்க்கெட்ஸோட மீனிங்ஸும் டெஃபினேஷன்ஸும் பார்ப்போம். ஓகேயா, மீனிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் ஃபைனான்சியல் மார்க்கெட்ஸ். எ மார்க்கெட் வேர் இன் ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் such as financial claims, assets and securities are traded is known as the financial market. அதாவது ஃபைனான்சியல் மார்க்கெட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மார்க்கெட்டாக இருந்தாலும் அதில் நிதி தேவைப்படும். மேலும் அதில் சொத்துக்கள் மற்றும் செக்யூரிட்டிஸ், அசட்ஸு மற்றும் செக்யூரிட்டிஸ் போன்ற இந்த ஃபைனான்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ். ஓகேயா, அதாவது நிதி கருவிகள் அந்த வியாபாரம் செய்யப்படுகின்றதோ, அந்த நிதி கருவிகள் வியாபாரம் செய்யப்படுகின்றதோ அந்த மார்க்கெட்டுக்கு பேர் தான் என்னது ஃபைனான்ஸ் மார்க்கெட் அப்படின்னு பேர். ஓகேயா, ஃபைனான்சியல் மார்க்கெட் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கங்க. எங்கே ஒரு இடத்துல ஃபைனான்சியல் கேட்டோ அசட்ஸோ செக்யூரிட்டிஸோ போன்ற ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் கருவிகள் வியாபாரம் செய்யப்படுகிறதோ அந்த இடத்திற்கு பேர் தான் என்னது ஃபைனான்சியல் மார்க்கெட் அப்படின்னு. ஓகேயா, இன் அனதர் வேர்ட்ஸ் ஃபைனான்சியல் மார்க்கெட்ஸ் மே பி சேனல்ஸ் த்ரூ விச் ஃபாலோ loanable fund directed from a supplier who has an excess of assets toward a demander who experiences a deficit of funds. அதாவது இந்த ஃபைனான்ஸ் அளிப்பவர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த ஃபைனான்ஸ் அளிப்பவர்களிடம் உள்ள சர்ப்ளஸ்,
அதாவது சர்ப்ளஸ் நிதி, ஓகேயா, அதாவது மீதமுள்ள அந்த நிதியை வந்து அந்த யாருக்கு நிதி தேவைப்படுதோ அந்த நிதி தேவை உள்ளவர்களுக்கு அந்த நிதி பற்றாக்குறையை போக்குவதற்காக அந்த நிதி பற்றாக்குறையை நோக்கி அந்த கடன் நிதியை அது வந்து எடுத்து செல்வது, ஓகே. இதுதான் வந்து என்ன செய்யப்படுகிறது, ஃபைனான்சியல் மார்க்கெட். நல்லா தெரிஞ்சுங்க, ஃபைனான்ஸ் அளிப்பவர் தன்னிடமுள்ள சர்ப்ளஸான ஃபைனான்ஸை அதை வந்து யாருக்கு ஃபைனான்ஸ் தேவையோ அவர்களுக்காக அந்த ஃபைனான்ஸ் பற்றாக்குறையை தீர்ப்பதற்காக அவர்களுக்கு என்னவாக கொடுக்கறது, கடனாக அந்த நிதியை கொடுக்கறது. அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய எடுத்து செல்லக்கூடிய ஒரு இடத்திற்கு பேர் தான் என்னென்னு பேர், ஃபைனான்சியல் மார்க்கெட் அப்படின்னு பேர், ஓகேயா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்கோப் ஆஃப் இந்தியன் ஃபைனான்சியல் மார்க்கெட்ஸ், அதாவது இந்தியாவினுடைய ஃபைனான்சியல் மார்க்கெட்ஸுடைய ஸ்கோப், எல்லை அப்படிங்கிறது. த ஃபைனான்சியல் மார்க்கெட் ப்ரொவைடட் ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸ் டு individuals, agricultural sectors, industrial sectors, service sector, financial institutions like banks, insurance sectors, provident funds and the government as a whole. அதாவது வந்து நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வித் த ஹெல்ப் ஆஃப் த ஃபைனான்சியல் மார்க்கெட் ஆல் த எபோவ் ஸ்டேட்டட் இண்டிவிஜுவல்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் கவர்மெண்ட் கேன் கெட் தர் ரிக்வயர்ட் ஃபண்ட்ஸ் இன் டைம். Through the financial market, the institutions get their short-term as well as long-term financial assistance. It leads to the overall economic development. அதாவது இது ஃபைனான்சியல் மார்க்கெட் அப்படிங்கிறது தனிநபர்களுக்கு, இது அக்ரிகல்ச்சர் செக்டர்ஸ்க்கு, இண்டஸ்ட்ரியல் செக்டர்ஸ்க்கு, சர்வீஸ் செக்டர்ஸ்க்கு, ஃபைனான்சியல் செக்டர் நிறுவனங்களுக்கு, வங்கிகள் மற்றும் இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸு, அப்புறம் இந்த மாதிரி அனைத்து அது மற்றும் அரசு நிதி உதவிகளை வழங்குவதற்கு மேற்குறிப்பிட அந்த அனைத்து விதமான அமைப்புகளுக்கும் தேவையான ஒரு நிதியை வந்து இந்த ஃபைனான்ஸ் மார்க்கெட் அப்படி உதவியுடன் குறித்த நேரத்தில் பெறுகின்றன அப்படின்னு சொல்லப்படுகிறது. நல்லா தெரிஞ்சு இந்த அனைத்துக்கும் தேவையான நிதியை இந்த ஃபைனான்ஸ் மார்க்கெட்டின் மூலம் அதன் உதவியுடன் குறித்த நேரத்தில் பெறுகின்றன. அப்போ அந்த ஃபைனான்ஸ் மார்க்கெட் மூலம் குறுகிய, அதாவது ஷார்ட் டேர்ம் லோன்ஸ், குறுகிய கால நீண்டகால ஃபைனான்ஸ் ஹெல்ப் உதவியினை நிறுவனங்கள் பெறுகின்றன. இது ஒரு ஒட்டுமொத்த எக்கனாமிக்கல் ப்ரமோஷன்ஸ், மேம்பாட்டிற்கு, பொருளாதார மேம்பாட்டிற்கு வழிவகுக்கக்கூடியதாக இந்த ஃபைனான்ஸ் மார்க்கெட்டினுடைய எல்லை இருக்கிறது, ஓகேயா. இதனுடைய கண்டினியூஸை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம், ஓகேயா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.